அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் என்கிற வழிகாட்டும் நெறிகள் என்கிற பகுதியிலே உறுப்பு எண் 47 இந்திய ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் வழிகாட்டுகிறது. என்ன வழிகாட்டுகிறது? மக்களுக்கான ஊட்டச்சத்து உறுதிப்படுத்தப்பட வேண்டும், அவர்களுடைய சுகாதாரமான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும். அதைவிட மருத்துவத்திற்கு பயன்படுகிற போதை மருந்துகளை தவிர மனிதர்கள் உட்கொள்ளுகிற போதை மருந்துகள் அனைத்தையும் தடை செய்ய வேண்டும். இதுதான் ஆர்டிகிள் 47. அரசமைப்பு சட்டம் யார் எழுதியது? அரசமைப்பு சட்டம் யார் எழுதியது? புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதினார். அவர் எங்க மதுவை ஒழிக்க வேண்டாம் சொன்னார்னு சில பேர் இப்ப எடுத்து பேசிட்டு இருக்கிறான். அவர் மதம் மாறி பௌத்தத்தை தழுவிய போது 22 உறுதிமொழிகளை ஏற்றுக்கொண்டார். அந்த 22 உறுதிமொழிகளில் ஒரு உறுதிமொழி, நான் என் வாழ்நாளில் ஒரு முறை கூட மதுவை தொடமாட்டேன். அவன் தான் புத்திஸ்ட். புத்திஸ்ட் யார்? மதுவை தொடமாட்டேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். அந்த 47 அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 சொல்லுவதை சுட்டிக்காட்டி நாடாளுமன்றத்தின் மக்களவையிலே நான் பேசினேன். இந்திய அளவில் மதுவிலக்கு வேண்டும் என்பதுதான். உடனே தமிழ்நாட்டில் மதுவிலக்கு வேண்டான்ட்டார் திருமாவளவன். இந்த அரைவேக்காடுகள் எல்லாம் ஊடகங்களிலே வாய்க்கு வந்தபடி விமர்சனங்கள். தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் மதுவிலக்கு வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இல்லை. இந்தியா முழுவதும் எளிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். உழைக்கிற மக்களின் வாழ்வாதாரம் சுரண்டப்படுகிறது. மனித வளம் பாழாகிறது. இவ்வளவு பேர் இருக்கிறோம். இதுல எத்தனை பேர் என்ஜினியர் என்று தெரியாது? என்ஜினியர் இருக்கலாம். உங்களில் எத்தனை பேர் டாக்டர் என்று தெரியாது? உங்களில் டாக்டர்கள் வரலாம். உங்களில் எத்தனை பேர் சினிமா இயக்குநர்களாக இருப்பீர்கள் என்று தெரியாது. உங்களிலிருந்து சிறப்பான புகழ்பெற்ற சினிமா திரைப்பட இயக்குநர்கள் வரலாம். உங்களில் எத்தனை பேர் ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர்கள் இருப்பீர்கள் என்று தெரியாது. உங்களில் பேச்சாளர்கள் வரலாம். உங்களில் எத்தனை பேர் சிறந்த கவிஞர்கள் இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. மிக சிறப்பான கவிதைகளை படைக்கிற படைப்பாளிகள் நீங்கள் இருக்கலாம். உங்களில் எத்தனை பேர் பேராசிரியர்களாக இருப்பீர்கள் எனக்கு தெரியாது. வரலாம். இங்கே வந்திருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களில் இளம் பெண்களில் பல பேர் பேராசிரியர்களாக வர முடியும், வழக்கறிஞர்களாக வர முடியும், நீதிபதிகளாக வர முடியும். அதைவிட சிறந்த தலைவர்களாக உருவாக முடியும். எனக்கு கண்களில் தெரிகிறது. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் நல்ல தலைமை பண்புள்ள ஆற்றல் வாய்ந்த இளைஞர்களாக வளருவார்கள். கருத்தியல் சார்ந்து வளருவார்கள். இந்த தேசத்தை சாதி வெறியரிடமிருந்தும் மத வெறியரிடமிருந்தும் கட்டி காப்பாற்றி நல்வழிப்படுத்துவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது.